ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சின்னதாட்டி வீட்டிலையே ஒரு பியூட்டிஷியன் போகாமையே ஒரு பேக் ரெடி பண்ணி மூஞ்சிக்கு போடலாம். ஸ்கின் நல்லா கலர் ஆகும். உளுந்தே செம கலர் கொடுக்கும் உளுந்து. அதை வச்சு தான் நான் இப்போ ஃபேஷியல் பேக் மாதிரி போட போகிறேன். இப்போ நம்ம எண்ணெயெல்லாம் எடுக்குதான்னு சொன்னோன்னா உளுந்து, அப்புறம் தக்காளி, தேன், தயிர், கொஞ்சோண்டு பருப்பு எடுத்துருக்கி. பருப்புனா எனக்கு அந்த இது இல்லை, கடலை மாவு இல்லை, அதனால பருப்பு எடுத்து அரைக்கிறீ. அங்கே மிக்சியில் ஆட்டி பாருங்க. இது பருப்பு உளுந்து அரைக்கியாச்சா. இதுக்கு கூட என்ன இல்லைன்னு சொன்னா இதில் கொஞ்சம் எடுக்கணும். எல்லாம் அரைக்கி ஃப்ரிட்ஜில் வச்சாலும் பிரச்சனை இல்லை. இதில் கொஞ்சம் எடுக்கணும்னா என்னது இல்லைன்னு சொன்னா தக்காளி, தயிர், தேன், இது எல்லாத்தையும் கொஞ்சோண்டு இந்த உளுந்தும் பருப்பு எடுத்து நல்லா கலக்கிட்டு அதை பேக்காக போடணும் ஸ்கின்ல. இதை போட்டானா செம்ம கலர் கொடுக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி சொல்லுங்கள். நானும் இன்னைக்குலேருந்து ட்ரை பண்ணுதேன். வீட்டில் இருக்க பொருளை வச்சியே இனி பேக் எப்படி போடணும்னு சொல்லிட்டு சொல்லித்தாரேன். நான் கொஞ்சம் தான் ஆட்டுருக்கி, இவ்வளோ இதை எடுத்துருக்கு போட்டி பார்த்தோமா. இதை ஒன்றில் மாற்றிட்டு இதுக்கு கூட எண்ணெயெல்லாம் போடணும் பண்ணி சொன்னேன்ல, அந்த பொருளெல்லாம் போடுங்க. வேற இல்லை, தயிர் வாங்கணும். அப்புறம் தக்காளி, நான் ஆஃப் தக்காளி எடுக்குதேன். அதுக்கப்புறம் எலுமிச்சைப்பழம் எடுக்குது. எலுமிச்சைப்பழம் வச்சு நான் போடுறேன். நீங்கள் தயிர், தேன் இதெல்லாமே கலந்து போடுங்க, மிக்ஸ் பண்ணி போடுங்க. நான் சொன்ன பொருள் எல்லாம் இப்போ இதை போட்டு மிக்ஸில் ஆட்ட வேண்டியதான். அவ்வளோதான். எனக்கு அரைச்சி இவ்வளோ வந்துச்சு. இதில் எலுமிச்சைப்பழத்தை புழிஞ்சு வித்தலாம். சிலவங்களுக்கு எலுமிச்சைப்பழம் ஒத்து வராது. அவங்க தேனும் தயிருமே போதும் உங்களுக்கு. எனக்கு தயிர் இல்லாதனால நான் எலுமிச்சைப்பழம் போடுதேன். ஸ்கின்னை வாஷ் பண்ணிவிட்டு மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு ஃபேஸ் வாஷ் வச்சு மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு நம்ம இந்த பேக்கை போடணும். இங்கே பார்த்து தான் போடணும். அப்போ நல்லா கட்டி ஆவிட்டு ஸ்கின்னு டைட்டாக இருக்கும். அப்புறம் செம கலர் கொடுக்கும். நீங்கள் ஏதாவது ஃபங்க்ஷன் போகிறதா இருந்தான்னு சொன்னான்னா பியூட்டிஷியனில் போகணுமே அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்காமையே நீங்கள் இந்த பேக்கு டெய்லி வீட்டில் இது போட்டுட்டு வந்தாலே உங்களுக்கு ஸ்கின் இது கலர் கொடுக்கும். ஆனால் நான் கொஞ்சம் வித்தியாசமான நிறைய இதெல்லாம் வீட்டில் உள்ள பொருளை வச்சு நிறைய பியூட்டிஷியனுக்கு ஸ்கின் கலர் கொடுக்குறதுக்கு நிறைய சொல்கிறேன். நீங்கள் வீட்டில் டெய்லியும் அதை வேலையெல்லாம் முடிஞ்ச உடனே நீங்கள் பண்ணி பாருங்க. செம கலர் கொடுக்கும். இதுக்கு பைசா கொடுத்து வாங்குதோம். வீட்டில் உள்ள மளிகை பொருள் வச்சு தானே பண்ணுதோம். கழுத்து எல்லாமே போடுங்க, கை கழுத்து எல்லாமே போடுங்க. அப்ளை பண்ணியாச்சு. இதை ஒரு காமணிக்கூர் போதும், ஒரு 20 நிமிஷம் போதும். காஞ்ச உடனேயே நம்ம கை மூஞ்சி எல்லாமே கழுவிடுங்க. எதுக்கான இது பண்ணும்போது எரிச்சலாக இருக்கும் சிலைங்களுக்கு. எதுக்குன்னு சொன்னான்னா இதெல்லாம் கழுவணுமே அப்படின்னு சொல்லி எரிச்சலாக இருக்கும். ஏன் பசங்கள் அப்படிதான். அதனால அவங்க எதுவுமே போட மாட்டோம். அவங்கள சொல்லுவேன் நீங்கள் போடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க போட மாட்டோம். ஆனால் இது பாய்ஸும் போடலாம். எதுக்கான இதில் மஞ்சள் போடலாம். அதனால பாய்ஸும் இதை வீட்டில் பண்ணலாம். வெளியிலேருந்து வந்த உடனே நீங்கள் பண்ணலாம். இது குளிச்சு முன்னாடி நீங்கள் போட்டான்னு சொன்னா போட்டிட்டு அப்படியே குளிச்சான்னு சொன்னா உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. இதை 10 நிமிஷம் கழிஞ்சு கழுவலாம். 10 இல்லை 20 நிமிஷம் கழிஞ்சு 25 நிமிஷம் கழிஞ்சு கழுவிட்டு இது பண்ண வேண்டியதான். இப்போ காஞ்சாச்சு. காஞ்ச பிறகு இப்போ தண்ணி வச்சு கழுவலாம். ஐஸ் தண்ணி வச்சு கழுவுங்க. செம்ம இதாட்டு இருக்கும். இப்போ பாருங்க, ஒருனா போட்டியே செம கலர் கொடுத்துருக்கு. நீங்களும் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணிட்டு கலர் கொடுக்கும். நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, டெய்லி இந்த ஒரு வாரமும் இதை போடுங்க. அடுத்த வாரம் அடுத்த பேக் சொல்லுது என்ன பேக்குன்னு சொல்லிட்டு போடணும்னு சொல்லிட்டு. கையை பாருங்க, செம கலர் கொடுத்துருக்கு. கையில் போடவே இல்லையே, போட்டிருக்கேன்.